mind-blowing velour. ஓகே, நாங்கெல்லாம் வந்து நியூரலாஜிக்கல் சயின்சஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வரோம். நான் வந்து டாக்டர் ரஞ்சித் மூர்த்தி. இதெல்லாம் எங்களோட நர்சிங் டீம். இவங்க தான் இந்த எக்ஸிபிஷன்லாம் இங்கே வச்சுருக்காங்க. நாங்கள் எதுக்காக இது நடத்துகிறோம்னா, இப்போது பப்ளிக்கு வந்து இந்த ஃபோலிக் ஆசிட் இல்லைன்னா விட்டமின் B9 அது வந்து எடுத்தால் வந்து இந்த மாதிரி மூளை வளர்ச்சி, இந்த மாதிரி ஸ்பைனல் கார்டு வளர்ச்சி வந்து பிறக்க போகிற குழந்தைக்கு சரியா வரும்னு அது அந்த அவேர்னஸ் உண்டாக்குறதுக்காக நம்ம இந்த ப்ரோக்ராம் நடத்துகிறோம். ஓகே, இப்போ எதுக்காக அப்போ நம்ம குழந்தை வந்து உண்டான ஒரு ஃபர்ஸ்ட் 4 வாரத்திலேயே வந்து நம்ம மூளையும் ஸ்பைனல் கார்டும் ஃபார்ம் ஆகிடும். ஒரு அம்மாவுக்கு வந்து எப்போ வந்து தெரியும் குழந்தை வந்து ப்ரெக்னெண்டா இருக்காங்கன்னு? 4 வாரத்துக்கு அப்புறம் தான் தெரியும். அப்போ அதனால வந்து இதுக்கு முன்னாடியே வந்து அவங்க இந்த ஃபோலிக் ஆசிட் எடுக்கணும். அப்பதான் இந்த மூளை வளர்ச்சியும் ஸ்பைனல் கார்டு வளர்ச்சியும் நார்மலா வரும். அப்ப அதுக்காக தான் இந்த ப்ரோக்ராம் நம்ம நடத்துறோம். இந்த ப்ரோக்ராம் நடத்துறோம். வெளிநாடுகள் எல்லாம் இதை பத்தி நிறைய தெரியுது. அதுக்கு அவங்க வந்து உணவுலே அந்த ஃபோலிக் ஆசிட சேர்த்து கொடுக்குறாங்க. நம்முடைய நாட்டுல இன்னும் அது வரல, சரிங்களா? அதனால இது ஒரு முயற்சி. அதனால நாங்க வந்து கவர்மெண்ட் அஃபீஷியல் கலெக்டர்லாம் கூப்பிட்டுருந்தோம். ஸோ தட் ஃபியூச்சர்ல நம்ம நாட்டிலையும் அந்த மாதிரி ஒரு திட்டம் வந்தா மக்களுக்கு பாதுகாப்பா இருக்கும். வருமுன் காப்போம், அதுதான் அதனுடைய முக்கிய கருத்து. ஆமா, அப்ப அந்த ஃபோலிக் ஆசிட் ஆன உணவு வந்து இங்க காட்டின மாதிரி இந்த கீரை வகைகள், கேபேஜ், பீட்ரூட், அப்புறம் இந்த சில பழங்கள்லாம் இருக்கு, பப்பாயா, ஆரஞ்சு, அதுல எல்லாம் வந்து நிறைய ஃபோலிக் ஆசிட் இருக்கு. ஆனா நம்ம இந்த கீரையெல்லாம் நம்ம சமைக்கும் போது இந்த ஃபோலிக் ஆசிட் நமக்கு தேவையான விதத்துல கிடைக்காது. அப்போ அதனாலதான் நம்ம வந்து இந்த மாதிரி டேப்லெட் முகாரமா அது கொடுக்கணும். எக்ஸ்ட்ராவா வரத்துக்கு வந்து அதுக்கு கொடுக்கணும். ஆமா, சமைக்கும் போது இப்போ ஒரு கொஞ்சம் சதமானம் அந்த ஃபோலேட் வந்து நம்ம சமைச்சு அந்த தண்ணி வந்து நம்ம கழுவி ஊத்தும் போது அந்த டைம்ல வந்து அந்த ஃபோலேட் கம்மி ஆயிடும் அதுல வந்து. அதுவும் இல்லை, இந்த பாடிக்கு தேவையான இந்த ஃபோலேட் அந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் வந்து ஃபோலிக் ஆசிட் முகாரமா இன்னும் ஜாஸ்தி கிடைக்கும் அந்த டேப்லெட்னால. அதனால நம்ம அந்த டேப்லெட் எடுக்கணும்னு சொல்றோம். இதுவும் எடுக்கலாம், ஆனா அதுக்கு மேல தேவைப்படும். அந்த டைம்ல அந்த குழந்தை உண்டாகிற டைம்ல அதுக்கு நிறைய தேவைப்படும். அது வந்து நம்ம எடுக்கிற உணவுல பத்தாது, அதனால இன்னும் எக்ஸ்ட்ரா எடுக்கணும். ஆமா, அது ரொம்ப அதிகம் ஃபோலிக். யூஸ்வலா அந்த மாதிரி எடுத்தா ப்ராப்ளம் வராது. அதனால நாங்க என்ன சொல்றோம்னா, இந்த மாதிரி என்ன டேப்லெட் எடுக்கும் போதுமே நம்ம என்ன டேப்லெட், ஒரு பாராசிட்டமால் எடுக்கும் போது கூட பெட்டர் வந்து ஒரு டாக்டரோட அட்வைஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுக்கணும். ஆமா, இப்ப கிட்டத்தட்ட 4ல இருந்து ஒரு 1000 குழந்தைகள் பிறந்தாங்கன்னா அதுல இருந்து ஒரு 4ல இருந்து 10 குழந்தைங்களுக்கு வரைக்கும் இந்த பிரச்சனை வரலாம். ஆவரேஜா வந்து 4ல இருந்து 6 குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வரலாம். அப்ப இதை வந்து தடுக்கிறதுக்கு, இது கிட்டத்தட்ட நேர் பாதி ஆக்கிறதுக்கு இந்த ஃபோலிக் ஆசிட் நம்ம விமனுக்கு எடுக்கணும்னு நம்ம சொல்லி அந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ணோம்னா அது கம்மி பண்ணலாம். அதான் யூஸ்வலா இந்த மாதிரி ப்ராப்ளம் வர குழந்தைங்களுக்கு என்ன ஆகும்னா, கால்ல வந்து சரியா அவங்களால நடக்க முடியாது, கால் வந்து சரியா வளர்ச்சி இருக்காது காலோடு. அப்ப அவங்களால நடக்க முடியாது, சாதாரண குழந்தை மாதிரி ஓட முடியாது, அந்த மாதிரி ப்ராப்ளம் வரலாம். இன்னொன்னு என்ன ஆகுன்னா, அவங்களுக்கு வந்து யூரின் பாஸ் பண்றதுக்கு ப்ராப்ளம் வரும். யூரினோட கண்ட்ரோல் வந்து எல்லா குழந்தைகளுக்கும் ஒரு 2 வயசு 3 வயசுல வரும். அவங்களுக்கு அந்த கண்ட்ரோல் இருக்காது. அப்புறம் திருப்பி யூரின்ல வந்து இன்ஃபெக்ஷன் வரலாம். அந்த மாதிரி வந்ததுனால கிட்னி கூட பாதிக்கப்படலாம். அதனால இந்த மாதிரி ஏதாவது ஒரு குழந்தைங்க இருந்தாங்கன்னா உடனே வந்து சீக்கிரமாவே அவங்க வந்து கரெக்டா நம்ம சிஎம்சி ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி பெரிய ஹாஸ்பிட்டல்ல போய் இந்த டாக்டர்ஸ் வந்து காட்டணும். நியூரோ சர்ஜரி டிபார்ட்மெண்ட் இல்லைன்னா குழந்தை சர்ஜரி டிபார்ட்மெண்ட் அவங்கள வந்து காட்டணும். அப்புறம் எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் இந்த வியாதிக்கான ட்ரீட்மெண்ட் வந்து நியூரோ சர்ஜரி, யூராலஜி, அப்புறம் பீடியாட்ரிக் சர்ஜரி, அப்புறம் ரீஹாபிலிட்டேஷன் டாக்டர்ஸ் எல்லாரும் சேர்ந்து தான் பண்ணணும்.
எந்த ஏஜ்ல அதிக பாதிப்புகள் காணப்படும்? அதாவது குழந்தைக்கு ஏதோ ஒரு சர்டன் ஏஜுக்கு மேல பயங்கரமா இருக்கும் அது மாதிரி எதுவும்? இல்ல சில குழந்தைங்களுக்கு என்ன பிறந்த டைம்லயே நம்ம பார்ப்போம் வந்து கால் ஆட்ட முடியாது, யூரினுக்கு சுத்தமா கண்ட்ரோல் இல்லைன்னு சில குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும். நிறைய குழந்தைங்களுக்கு ஆக்சுவலா அந்த மாதிரி இருக்கும். ஆனா குழந்தை வளர்ச்சி அலையளம் வளர்ச்சி ஆடும்போது ஹைட் ஜாஸ்தி ஆக ஆக இந்த ஸ்பைனல் கார்டு இருக்கிற ஸ்பைனல் கார்டு வந்து இன்னும் ஜாஸ்தி இழுத்துட்டு ஸ்ட்ரெச்சிங் மாதிரி ஆகும். அந்த மாதிரி வரும்போது மோர் தென் 50% குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். அதனால அது வந்து முன்னாடியே நம்ம அதை டயக்னோஸ் பண்ணோம்னா தான் நமக்கு வந்து அதுக்குள்ள அது வராம இருக்கிறதுக்கு தடுக்கிறதுக்கான உள்ள ஆப்ரேஷனோ இல்ல தடுக்கிறதுக்கான உள்ள ட்ரீட்மெண்ட்டோ நம்ம ஆரம்பிக்கலாம். சரி, தேங்க்யூ.